நாம இனிமே நஞ்சான காய்கறிகளை தான் வாங்கி சாப்பிடுறோம். இந்த நடிகர்களும் பணக்காரர்களும் பூச்சிக்கொல்லி இருந்து முடிக்காத தக்காளியும் கத்திரிக்காயும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தான் நஞ்சை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு. அவங்க சாப்பிடுற கருவேப்பிலை முதற்கொண்டு பூச்சிக்கொருந்து அடிக்காத கருவேப்பிலை. யாரு? இந்த நடிகர்களும் பணக்காரர்களும். ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு. அப்ப நமக்கு தேவையான உணவை நாமே உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த 1 ஏக்கர்ல அதை எல்லாத்தையுமே ஏற்படுத்துறோம். சுரக்காய், நம்ம நினைக்கிறோம் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாதான் ஆரோக்கியம், அதுலதான் எல்லா சத்து இருக்குன்னு. இல்ல, பெண்களுக்கு சொல்றேன், நம்மளுடைய நீர் காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா பிசிஓடி வரவே வராது. 13 வருஷம் மருத்துவத்துறையில இருக்கேன். நம்ம காய்கறிகளை மறந்ததுனாலதான் பெண்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து மாதவிடாய் தள்ளி போறது, இப்ப எல்லா ஊர்லயும் இன்ஃபர்டிலிட்டி வந்திருக்குல்ல, ஊசி போட்டு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு போயிருக்கும் இல்லையா? நம்மளுடைய சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய் இதையெல்லாம் சாப்பிட மறந்ததுனாலதான். இந்த காய்கறிகள்ல நீர்ச்சத்து இருக்குல்ல, நீங்க போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு நீர்க்கட்டி இருக்கு, எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீர் காய்கறிகள்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீர் காய்கறிகள்னா என்ன? நம்மளுடைய பழைய காய்கறிகள். இதையெல்லாம் அந்த 1 ஏக்கர்ல நாங்க உற்பத்தி பண்ணி நீங்களே சாப்பிடணும். அந்த 1 ஏக்கர் மத்தவங்களுக்கு கிடையாது. நம்ம குடும்பத்தை முதல்ல நஞ்சு இல்லாம காப்பாற்றுவோம் விவசாயிகள்லாம், அதுக்கப்புறம் பாத்துக்குங்க மத்தவங்களை. அப்ப நமக்கு வருமானமும் வருது. அந்த ஒரு மூலையில ஒரு குளத்தை வெட்டுறோம் சின்னதா, அதுல மீன் வளர்க்குறோம். அது யாருக்கு? நமக்கு தான். இன்னொரு பக்கத்துல முயல் வளர்க்குறோம். முயல்லாம் வளர்க்க முடியுமா? ராமநாதபுரத்துல வளர்க்க முடியும். ஒருத்தர் காடை வளர்க்குறாரு நம்ம ராமநாதபுரத்துல.